எனக்கு வழங்கியுள்ள தலைப்பு ஆதியும் அந்தமும். ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்ம பாடுறோம். ஆகவே ஆதினா இன்ன, அந்தம்னா இன்ன. ஆதினா முதல், அந்தம்னா நிறைவு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எது ஆதி, எது அந்தம், எது ஆதின்னு சொல்கிறத விட எது தகுதி, எது அடிப்படை அப்படின்னா, காலையிலேருந்து இங்கே பேசிட்டு இருக்காங்க, அந்த தயவு தான், அந்த ஆன்ம நேயம் தான். சுத்த சன்மார்க்கத்துக்கு வர எல்லாருக்கும் தேவையானது தயவு தான். தயவுடைய எல்லாருக்கும் சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அப்போ நான் சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள்லாம் எது தகுதினா தயவு. தயவுனா வேறு ஒன்றும் இல்லை, இரக்கம், அன்பு. இரக்கம் தான். பெருமான் அன்பு காட்ட வேணான்றாரு. எங்கே மக்களிடத்தில் அன்பு காட்ட வேணாம், இரக்கத்தை காட்டுங்க. அன்பு காட்டினா வம்பில் மாட்டிக்கிறோம், சரி ஓகே போயிடுவோம். ஆனால் அன்பு காட்டிட்டா திருப்பி அந்த அன்பை எதிர்பார்க்குறோமா இல்லையா? பிள்ளைய அன்போடு வளர்க்குறோம், பொண்ணு அன்போடு வளர்க்குறோம், மனைவி கிட்ட அன்பு செலுத்துகிறோம், கணவன்கிட்ட அன்பு செலுத்துகிறோம். ஆனால் திருப்பி என்ன பண்ணுறோம், எங்கே மாட்டிக்கிறோம்? அந்த அன்பை எதிர்பார்க்கும் போது, நான் உனக்கு இவ்வளோலாம் செஞ்சு போட்டேனே, நான் இப்படிலாம் உன்னை படிக்க வச்சேனே, நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டினேனே அப்படின்னு நம்ம அன்பாக தான் செய்கிறோம். ஆனால் அதை சொல்லி காட்டும் போது அந்த அன்பை நாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்றது அங்கே நிரூபணமாகுது. எப்போ அந்த அன்பை எதிர்பார்க்குறோமோ அப்போ தான் அங்கே பிரச்சனையே வருது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதை தான் பெருமான் சொல்கிறாரு, உயிர்களிடத்தில் தயவும் இறைவனிடத்தில் அன்பும். காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கன்னு பாடுறாங்களே, அந்த காதல்லாம் என்னது? அன்பு தான். இறைவனத்தில் அன்பாக இருங்க, இறைவனை நேசிங்க, அவரை லவ் பண்ணுங்க. இறைவனை எப்படி மற்ற இடத்துல நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ அது மாதிரி இறைவனை லவ் பண்ணுங்க. இந்த அன்பத்துக்கு அங்கே வைங்க, இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம தேவையில்லாத இடத்துல அன்பை செலுத்தி மாட்டிக்கிறத விட இப்படி தயவை செலுத்தி பாதுகாப்பாக நம்ம இருக்கிறதுனால பெருமான் சொல்கிறாரு, எல்லோரிடத்திலும் தயவையும் இறைவனத்தில் அன்பையும் வைக்க சொல்கிறாரு. அப்படின்னா சன்மார்க்கத்தில் வந்த எல்லாருக்குமே, ஏன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே அடிப்படை தகுதி தயவு தான். இப்போது வள்ளலார் அப்படின்னு சொன்னால், வள்ளலாரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுப்பா அப்படின்னா, எல்லார் வாயிலையும் வர முதல் வார்த்தை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர். இடிய மற்ற பாடல்கள்லாம் எது வருதோ இல்லையோ, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர். ஏன் அந்த வார்த்தை எல்லார் மனசுலையும் போயிடுச்சு அப்படின்னா, அது ஆன்மநேயத்தின் அறிகுறி. இப்போ நான் உங்கள் மேலே இறக்கப்படுறதோ, நீங்கள் என் மேலே இறக்கப்படுறதோ மனிதநேயம். இது எல்லாருக்குமே தெரியும். முதலில் உலகத்தில் ஆன்மநேயத்தை பற்றி பேசினவர் வள்ளல் பெருமான். அப்போது அந்த ஆன்மநேயம்னா என்ன? ஈ, எறும்பு, யானை முதலிய ஊர்வன, பரப்பன எல்லா உயிர்களிடத்திலும், விலங்குகள் எல்லா உயிர்களிடத்திலும் நாம் இரக்கத்தை காட்டுறதுக்கு பேர் தான் ஆன்மநேயம். மனிதர்கிட்ட இரக்கம் காட்டுற பேர் தான் மனிதநேயம். ஆகவே நாம் எல்லாம் மனிதநேயத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்த காலத்தில் ஆன்மநேயத்தை பற்றி முதல்ல பேசினவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த ஆன்மநேயம், அந்த தயவு தான் அவரை ஏறா நிலைமிசைக்கு ஏற்றியது என்பதை அவரே வாக்குமூலம் தராரு. என்னை ஏறா நிலைமிசைக்கு ஏற்றியது என்ன? நான் இந்த அளவுக்கு உயர்ந்தது எதற்கு காரணம்? நான் இறையருள் பெற்றது, இறைவனோட கலந்ததுக்கு எதற்கு காரணம்னா ஒரே ஒரு காரணம் தான் சொல்கிறாரு, தயவு தான் சொல்கிறாரு. அப்போது அந்த தயவில் எல்லாமே அடங்கி போச்சு. என்னென்ன அடங்கி போச்சு? நீங்கள் தயவாக இருக்கும்போது உங்களை சுற்றி உள்ள எல்லா உயிரையும் நீங்கள் நேசிப்பீங்க, ஜீவகாரண்யம் பண்ணுவீங்க, புலால் மறுத்தல் கிட்டவே போக மாட்டீங்க. இரக்கம் காட்டினா ஆடு மேலேயும் இரக்கம் காட்டுவேன், கோழி மேலேயும் இரக்கம் காட்டுவேன். அப்போ என்ன பண்ணுவோம்? புலால் கிட்ட போக மாட்டோம். அடுத்தது கொலை செய்ய மாட்டோம். ஸோ இதெல்லாம் தான் தகுதிகள். ஜீவகாரண்யம் செய்தல், புலால் மறுத்தல், கொலை மறுத்தல், எல்லார்ட்டும் இரக்கத்தோடு இருக்கல், இதெல்லாம் தான் சுத்த சன்மார்க்கத்துக்கான தகுதிகள். அப்போ இந்த 4 தகுதியும் வரணும்னா ஒரே ஒரு தகுதி இருந்தால் போதும், அதுதான் தயவு. இந்த தயவு ஒன்று இருந்தால் அதில் எல்லாமே அடக்கம். ஆகவே அந்த தயவு தான் ஆதி. அப்போ அந்தம் என்ன? தயவு தான் ஆன்ம நேயம். நம்ம வள்ளலார் வழியிலேயே வருவோம். ஏன்னா வள்ளலார் வழி சுத்த சன்மார்க்கம்னு வச்சுக்கிட்டு வள்ளலார் வழியில் நம்ம வாழ்ந்துருக்கும் போது வள்ளல் பெருமான் வழியிலேயே ஆன்மநேயத்தோடு நாம் வாழுவோம். இதுதான் அடிப்படை, இதுதான் ஆரம்பம், இதுதான் தகுதி. அப்போ நம்ம அடைய வேண்டிய நிறைவு என்ன? ஒரு இடத்துல ஆரம்பித்தா ஒரு இடத்துல போய் முடிக்கணும் இல்லையா? வீட்டிலேருந்து கிளம்புறோம், எங்கே போய் சேரணுன்றதை முடிவு பண்ணிட்டு தான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புவோம். எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு போனால் போக முடியுமா? நம்மளால் போகும். இன்றைக்கி மாதவரத்தில் வள்ளலார் நிகழ்ச்சி, அதுக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க. அப்போ எந்த ஒரு நோக்கமும் இல்லாத பயணம் முழுமை அடையுமா? அடையாது. அப்போது ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் நிறைவுன்னு ஒன்று இருக்கணும். அந்த நிறைவு தான் எதுன்னு கேட்டால் சுத்த சன்மார்க்கத்தின் நிறைவு என்பது ஆன்ம லாபம். இதைத்தான் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் அழகாக சொல்கிறார் பெருமான்.
எல்லா இந்த இயற்கை உண்மை வடிவனாகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். அப்போ எனக்கு முன்னாடி பேசும்போது அவர் வரதராஜன் சொன்னார், அற்புதமாக சொன்னார். நாம் இந்த உலகத்தில் பலவித இன்பங்களை மயங்கி இதிலே விழுந்து கிடக்கின்றோம். அந்த இன்பம் நிரந்தர இன்பமானால் கிடையாது. இன்றைக்கி சந்தோஷமாக இருப்போம் ஒரு விஷயத்தை, நாளைக்கு துன்பப்படுவோம், நாளைக்கு மறுநாள் திடீர்னு ஒரு பிரச்சனை, ஒரு துன்பத்தை அனுபவிப்போம். இப்படி இன்பம் துன்பம் மாறி மாறி வரதில் என்ன லாபம் இருக்குது? எதுவுமே கிடையாது. அப்போ நிரந்தர இன்பம் எது? நிரந்தரமாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அது இறையருள் மட்டும்தான். இந்த ஆன்ம லாபம் மட்டும்தான் நம்மளை நித்தியனாக வாழ வச்சு மரணமில்லா பெருவாழ்வு கொடுத்து நம்மளை எப்போ நிரந்தர இன்பத்தில் நம்மளை வைத்திருக்கும் என்றால் அது இந்த சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான். ஆகவே நாம் அடைய வேண்டிய லாபம், ஒரு வியாபாரம் பண்ணால் ஒரு வருஷத்தில் 50 லட்சம் ரூபாய் லாபம் அடையணும், 1 கோடி ரூபாய் லாபம் அடையணும் வைக்கணும். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஏதோ ஒரு லாபம் வேணும் தான் நம்ம செய்கிறோம். பாசத்தை காட்டினாலும் திருப்பி அந்த பாசம் வரணும், வியாபாரத்தில் போனாலும் அந்த லாபம் திருப்பி வரணும், எதில் போனாலும் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து தான் நம்ம இருக்கோம். அப்போது இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் உண்மையே கிடையாது, நிரந்தரம் கிடையாது. அப்போ எது நமக்கு நிரந்தரம்னா நம்ம அடைய வேண்டிய லாபம் ஆன்ம லாபம் என்பதை வள்ளல் பெருமான் அற்புதமாக இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே அற்புதமாக சொல்றார். ஆகவே நம்முடைய நிறைவு ஆன்ம லாபமாக இருத்தல் வேண்டும், எல்லா ஆன்மாக்களையும் நாம் நேசிக்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு கொள்கை. அந்த கொள்கை பிரகாரமே அவர் வாழ்ந்தார் என்றால் அது மிகையாகாது. இப்படி நாம் பார்த்திங்கன்னா திருவாசகம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. புல்லாகி பூடாய் புழுவாய் பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்படின்னு சொல்லிட்டு பல பிறவிகள் நாம் எடுத்து வந்திருக்கின்றோம். இந்த பிறவிகளை பற்றி வள்ளல் பெருமான் அற்புதமாக சொல்கிறாரு. பல பிறவிகள் எதற்கு ஆன்மநேயம் காட்ட வேண்டும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். எப்படியெல்லாம் நம்ம பிறந்து இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்ஞான இருளில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக. இது எங்கே வருதுன்னா சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்தில் வர பகுதி இது. அஞ்ஞான இருளில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக அவ் இருளை விட்டு நீங்கிய காலத்தே உலகினத்தில் நம்ம பிறக்கிறோம். அதாவது அஞ்ஞானம் என்ற இருள், ஞானமே இல்லாத சொல்லுவாங்களே, அவன் ஒரு சூன்யம் பண்ணுறாங்களே, முட்டாள் ஒன்றுமே தெரியாதுன்றாங்களே, நாமெல்லாம் அப்படி தான் இருந்தோம். அஞ்ஞானம் என்ற இருளில், இருட்டு அறையில் நாமெல்லாம் இருந்தோம். அப்படி இருந்த நிலை மாறி இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கோன்னா அப்போ நாம் எவ்வளோ பெரிய அருளை பெற்றிருக்கின்றோம் என்றால் அது மிகையே கிடையாது. ஆகவே நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தோம் அதை நம்ம நினச்சி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அதை நினச்சி பார்த்தோம்னா ஆன்மநேயம் தானாக வந்துடும். இப்போ சொல்லுவாங்க, டே நீ ஒரு காலத்தில் எப்படி இருந்த, நீ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்த, மாதம் 150 ரூபா சம்பளம் உனக்கு, அந்த சம்பளத்தை வச்சுன்னு குழந்தைய காப்பாற்ற முடியாமல் வறுமையில் எவ்வளோ கஷ்டப்பட்ட, ஆனால் இன்றைக்கி நீ கோடி கோடியாக சொத்து வச்சுருக்க, அன்றைக்கி என்ன நினச்சேன்னு எப்படி இருந்தேன்னு நீ நினச்சி பாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த பழசை நினைக்கும் போது தான் நமக்குள்ளே அந்த இரக்கம், அன்பு, ஆன்மநேயம் எல்லாம் வரும். அதை தான் இந்த எத்தனை பிறவி நாம் எடுத்திருக்கின்றோம் சொல்லும்போது, முதலாவதாக இவ்வுலகினத்தில் புல், நெல், மரம், செடி, பூடு முதலியாகவும் கல், மலை, குன்று முதலியாகவும் நம்ம எப்படி பிறக்கிறோம்? தாவர யோனி வர்க்கத்தில் பிறக்கிறோம், தாவரங்களாக பிறக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன? தாவர யோனி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஊர்வன யோனி வர்க்கம். பாம்பு, எறும்பு, செல்லு, புழு, பாம்பு, உடும்பு, பல்லி முதலியவையும் தவளை, சிறுமீன், முதலை, சுறா, திமிங்கலம் முதலியவாக பிறந்து தேய்ப்புண்டு, நசுக்குண்டு, அடியுண்டு, பிடியுண்டு முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து அவ்வூர்வன நீழ்வாழ்வன யோனி வர்க்கங்களாய் நாம் சென்று உழன்று அலுப்படைந்தோம். இந்த பிறவிலாம் நம்ம எடுத்தோம். எத்தனை பிறவி? புல், நெல், மரம், செடி, கொடி, பூவா. மரமாக பிறவி எடுத்தோம். நம்ம என்ன பண்ணாங்க? ஒரே வெட்டினாங்க. புல்லாக பிறந்தோம், என்ன பண்ணாங்க? பிடுங்கி போட்டாங்க. இப்படி எல்லாம் எடுத்த ஒரு பிறவிலையும் என்னென்ன துன்பத்தை பட்டோன்றதை சொல்கிறாரு. அலுப்புண்டோம், தேய்ப்புண்டோம், வெட்டுண்டோம், கட்டுண்டோம், இப்படி எல்லாத்த அவஸ்தையும் நம்ம பட்டதை அவர் சொல்கிறாரு. நமக்கு ஞாபகம் இல்லை. நம்ம போன ஜென்மத்தில் என்னவா பிறந்தோம், அது முன்ன ஜென்மத்தில் என்னவா பிறந்தோம், எத்தனை ஜென்மங்கள் நாம் எடுத்து இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம், அதெல்லாம் நமக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, புல்லாகி பூடாய் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு? ஈ, வண்டு, தும்பி, குருவி, காக்கை, பருந்து, கழுகு முதலியவாக பிறந்து அடியுண்டு, பிடியுண்டு, அலையுண்டு, உழைப்புண்டு முதலிய பல்வேறு அவத்தைகளால் பறவை யோனி வர்க்கங்களாய் நாம் பிறந்து வளர்ந்தோம் என்றார். பறவை யோனி. இந்த பறவைலாம் பிடிச்சி என்ன பண்ணாங்க? பிடிச்சி அறுத்து வேக வச்சு சாப்பிட்டுடுறாங்க. அப்படிலாம் அவஸ்தைப்பட்டோம் நம்ம. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா
குரங்கு, நாய், பன்றி, பூனை, ஆடு, மாடு, யானை, குதிரை, புலி, கரடி முதலியாக பிறந்து பிடியுண்டல், அடியுண்டல், குத்துண்டல், வெட்டுண்டல், தாக்குண்டல், கட்டுண்டல், தட்டுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து விலங்கு யோனி வர்க்கங்களாக எவ்வளவோ நம்ம அவஸ்தைப்பட்டோம். நமக்கு தெரியாது, அதெல்லாம் மறந்துட்டோம். அதை பெருமான் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு பைசாசர், பூதர், ராக்கதர், அசுரர், சுரர் முதலியாக பிறந்து பிறந்து அலைப்படுதல், அகப்படுதல், அகங்கரித்தல், அதிகரித்தல், மறந்து நிற்றல், நினைந்து நிற்றல், மயக்குறுதல் சொல்லிட்டு தேவயோனி வர்க்கங்களாய் சென்று சென்று நம்ம பிறந்து பிறந்து இறந்து இறந்து பல அவஸ்தைகளை படுத்தும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டகத்தார், கரவு செய்வார், கொலை செய்வார் முதலியாக பிறந்து பிறந்து பயப்படல், சிறைப்படல், சிதைப்படல் முதலிய அவத்தைகளால் இறந்து இறந்து நரகயோனி வர்க்கங்களாய் நாம் பிறந்தோம். இப்படி இத்தனை பிறவையை எடுத்து இப்போ மனித பிறவை எடுத்திருக்கோம். அப்போ நம்ம எவ்வளோ அவஸ்தைப்பட்டு வந்திருக்கோம். நம்ம பிறந்ததுலேருந்து பட்ட அவஸ்தையே சதாசரகாலம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் இப்படி கஷ்டப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன், அப்படி படித்தேன், இப்படி பாஸ் பண்ணேன், இப்படி சம்பாரித்தேன், இப்படி பசங்களை வளர்த்தேன், இதையே சொல்லியிருக்குமே. இதை விட கொடுமையான கஷ்டத்தை பட்டிருக்கோம். புல்லாகி, பூடாய், புழுவாய், மரங்களாய், விலங்குகளாய், பறவைகளாய், நரிகளாய், நாய்களாய், இப்படி பல அவஸ்தைப்பட்டு தான் வந்திருக்கோம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்படி பல அவஸ்தையப்பட்டு வந்த நாம அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அந்த பறவைகளையும் விலங்குகளையும் அடித்து சாப்பிட்றோம். அப்போ அதெல்லாம் யாரு? நம்முடைய சகோதரர்கள் தான். ஒரு பூனை நமக்கு சகோதரன், ஒரு நாய் நமக்கு சகோதரன், ஒரு யானை நமக்கு சகோதரன். இதை நான் சொல்லலை, வள்ளலார் சொல்கிறாரு. அப்போ அந்த எல்லா உயிர்களையும் சகோதர பாவத்தோடு நேசிக்கணும்னா உங்களுக்குள்ள அப்போ தான் ஆன்மநேயம் உதிக்கும். அந்த ஆன்மநேயத்துக்கு எது காரணம்னா சகோதரத்துவத்தோடு இருந்தால் ஆன்மநேயம் வரும். இப்போது எனக்கு ஒரு அண்ணன் தம்பி, நமக்கு ஒரு அண்ணன் தம்பி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி துடிக்கிறோம்? அந்த துடிப்பு எல்லார்கிட்டும் வரணும். யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த துடிப்பு வரணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரையும் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சியாக நினைக்கணும். அப்போ அந்த துடிப்பு தானாக வந்துடுன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. ஆகவே இந்த ஆன்ம நேயம் என்பது அடிப்படையானால் அந்த ஆன்ம நேயம் எப்படி வரும் என்றால் அனைவரையும் சகோதர பாசத்தோடு நாம் நேசிக்கும் போது ஆன்ம நேயம் வரும். அதுதான் ஆதி. அப்போ அந்த ஆதியான ஆன்மநேயத்தோடு நாம் இருக்கும்போது அந்தமான ஆன்ம லாபம் நமக்கு தானாக கிடைக்கும். ஆன்மநேயத்தால் மட்டுமே ஆன்ம லாபத்தை அடைய முடியும். ஆன்ம நேயமே நம்முடைய பண்பாக மாற வேண்டும். ஆன்ம லாபமே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.